திரு ஜென்ராம் சார், காங்கிரஸுடைய எம்பிக்கள் சொல்றது ஆதங்கமா அரசியலா? அவங்க ஆதங்கமாக பேசலாம், அரசியலாக பேசலாம். பட் அது கட்சிக்குள்ளேயே அந்த கருத்துக்கு பெரும்பான்மை இருக்குதா? கட்சியினுடைய தலைமை அந்த விஷயங்களை எடுத்துட்டு திமுக தலைமையோட பேசுகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ளே வருது. அந்த மாதிரி எந்த பெரிய நகர்வும் நடந்ததாக தெரியல. அதனால அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு விஷயத்துக்கு நேற்று முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி இங்கே ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த சாப்டர் அதோட க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டை சார்ந்தவர்களோட பேசும்போது அதை தான் சொல்லியிருக்க கூடும்னு நினைக்கிறேன். இல்லை இதற்கு மாறான கருத்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா அடுத்து வர்ற நாட்களில் அது வெளியில் வரப்போகுது. ஆஸ் இட் இஸ் அவங்களுக்கு வெளியில போவதற்கான எந்த சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சியை கோருவது என்பது ஒன்றும் தவறில்லையே, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் அது ஒன்றும் மற்ற மாநிலங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது ஒன்றும் புதுசாக இருக்கும், புது ரூல் செட் பண்ணுறது என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக கேட்கட்டும். அவங்க கர்நாடகாவில் எதையும் நடக்கும்போது அங்கே கூட்டணியில் இருந்த சின்ன சின்ன கட்சிகள் இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட அதிகாரத்தை பகிர்ந்துட்டு இங்கே அந்த வகுப்பை எல்லாம் எடுக்கட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக கூட்டு ஆட்சியை பகிர்ந்து கொள்வதுங்கிற பிரச்சனை எங்கே வருது? கடந்த காலத்தில் குமாரசாமியோட பகிர்ந்திருக்காங்க, சித்தராமையா பகிர்ந்திருக்காரு. அது கடந்த காலம் நடந்திருக்கே கர்நாடகாவில். எங்க என்ன பொசிஷன்ல பண்ணியிருக்காங்க? துணை முதலமைச்சர் தெளிவாக சொல்லுங்க, என்ன பொசிஷன்ல பண்ணிருக்காங்க? துணை முதலமைச்சர் அப்சல்யூட் மெஜாரிட்டி காங்கிரஸ் கட்சிக்கு இருந்து அவங்க இன்னொருத்தரோட பகிர்ந்துருக்காங்களா? அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்ல. அப்புறம் நீங்க அந்த பிரச்சனையே, அந்த பேச்சுக்கே இடம் இல்லைல்ல. இங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு கட்சிக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கு, அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அதுல உங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தாலும் நீங்க எங்களோட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறது உங்களுடைய கிரீவன்சஸா இருந்ததுன்னா நீங்க அதை அவங்க கிட்ட தானே பேசணும். மீடியாவில் பேசுறது, எக்ஸ் தளத்தில் பேசுறது அப்படிங்கிறது சொல்யூஷனை தேடுவதற்கு உண்டான விஷயம் இல்லை. காங்கிரஸை திமுக அணியிலேருந்து பிரித்து கொண்டு போவதற்கான ஒரு டிசைனுக்குள்ள வேலை செய்யறது. அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்ததுன்னா அதில் அவங்க சக்சீட் ஆக மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் தலைமை அந்த முடிவுக்கு துணை போகாது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த இதில் முடியாது. அதுக்கு பிறகு 2006 செய்த தவறு, காங்கிரஸ் செய்தது தவறு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவும் முழு உண்மை கிடையாது. அங்கே காங்கிரஸ் இல்லாமலே திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சிபிஐயும் சிபிஎம்மும் பெரும்பான்மை இடங்களோட தான் இருக்கிறாங்க. இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சொல்றாரு. ஆனா அந்த பதில் யாருக்கு சொல்றாருன்னா, மாணிக்கம் தாகூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி தான் சொல்றாரு. ராகுல் காந்தியோ அல்ல மல்லிகார்ஜுன கார்கேவோ சோனியா காந்தியோ இந்த டிமாண்டை வைக்கல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றாரு. அதை அவர் நேரடியாக தலைமை கிட்டே அது தவிர்த்திருக்கலாமே, அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. என்ன இருக்கு? இது முதலமைச்சருடைய பார்வைதான், தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னும் இன்னைக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு. அவர் ஒரு கான்க்ளேவ்ல இருக்கிறாரு. கான்க்ளேவ்ல மீடியா சார்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. அவராக இந்த பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ்ல போடுற மாதிரியோ மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ்ல போடுற மாதிரியோ இந்த பிரச்சனைக்கு எக்ஸ்ல போட்டு தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கு. இல்ல, மு க ஸ்டாலின் பதில் சொல்றாரா? அதுக்கு ஆமா, அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்த கட்டத்துல ராஜ்தீப் சர்தேசாய் கேட்டதுக்கு பதில் சொல்றாரு. ராஜ்தீப் சர்தேசாய் கேட்டதுக்கு பதில் சொல்றாரு. இவங்க எக்ஸ்ல போட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லல. அது மீடியாவுக்கு சொல்ற பதில். அது போக அந்த 2006 அவங்க காங்கிரஸ் இல்லாமலே மீதி இருக்கிற கட்சிகளோட அவங்களுக்கு கூட்டணியில பெரும்பான்மை இருக்குது. அவங்க ஆட்சிக்கு வராங்க. மீதி கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறாங்க. இல்லை, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரும் காங்கிரஸ் உடைய முகங்கள். இன்னைக்கு ராகுல் காந்தி சந்திச்சு பேசியிருக்காரு. அது அப்படிதான் அங்கீகரிக்கிறதா பொருள்படுது. அவங்களுடைய கேள்வியை மீடியா கேட்குது. இப்போ மீடியாவுக்கு சொன்ன பதிலாக எடுத்துக்கணுமா, இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு சொன்னா பதிலா முதலமைச்சர் சொல்றதை எடுத்துக்கணுமா? மீடியாவுக்கு சொல்ற பதிலும் காங்கிரஸ் கட்சிக்கு சொல்ற பதிலும் வெவ்வேறாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இல்லை, திமுகவுடைய நிலை என்னங்கிறத சொல்றாரு. அது தேவப்பிரியனுக்கு சொல்ற பதிலும் அதுதான், ஜென்ராமுக்கு சொல்ற பதிலும் அதுதான், பிரவீன் சக்கரவர்த்திக்கு சொல்ற பதிலும் அதுதான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில்ங்கிறது திமுக தலைமையிடம் இருக்கிறதாக எனக்கு தெரியல.
அந்த பிரச்சனைக்கு அவங்களுடைய ஸ்டாண்டை சொல்றாங்க, அது இங்க ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய சொந்த அனுபவம் அப்படி இருக்குது, திமுகவுடைய சொந்த அனுபவம் அப்படி இருக்குது. 1980 அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போறாங்க, மக்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள். 2011 அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போறாங்க, மக்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள். அப்போ இனிமேல் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட போனோம்னா இந்த கூட்டணியே பலவீனமான கூட்டணி என்று மக்கள் கருதக்கூடும் அப்படின்னு ஒரு லாஜிக் கன்க்ளூஷனுக்கு அவங்க வர்றாங்க. அதனால கூட்டணியில் அதிக இடங்களை பகிர்ந்து கொள்வது இல்லை, பெரும்பான்மை இடங்களை பெற்று நாங்களே ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற நிலைக்கு திமுக வருது. திமுக வர்றதுக்கெல்லாம் முன்னாடியே திமுகவுக்கும் சேர்த்து இதே போன்ற ஒரு கேள்விக்கு செல்லூர் ராஜு பதில் சொன்னார். இப்போவும் திமுக அமைச்சர்கள் எல்லாரும் அதிமுகவுக்கும் சேர்த்து பதில் சொல்கிறாங்க. தனித்து ஆட்சி தான் இங்கே வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்க. அது கூட்டணி தனித்த கட்சி பெட்டரா கூட்டணி ஆட்சி பெட்டராங்கிற விவாதம்ங்கிறது தனி, அது வேற விஷயம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அந்த 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 கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் இந்த கேள்வியே அவசியம் இல்லாதது அப்படிங்கிறத திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மற்ற உறுப்பினர்களை பற்றி ஒரு கருத்து சொன்னப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்புல இருந்து ஒரு RS பாரதி ஒரு விஷயத்தை சொல்றாரு, அதை கூட்டணியை பற்றி கூட்டணி கட்சிகளை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வருது. இப்ப கூட்டணியே கேள்விக்குள்ளாகக்கூடிய சில டிமாண்ட்ஸை காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்வைக்கும் போது காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் முகமாக பார்க்கப்படக்கூடிய ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ அதை பற்றி எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்லல. ஏன் அதை அனுமதிக்கிறாங்க? அனுமதிக்கிறதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? அதிகாரப்பூர்வமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் டேபிளுக்கு வந்ததுன்னா அப்போ இதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வெளியில பேசக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கனிமொழியும் ராகுல் காந்தியும் சந்திச்சது டேபிளா இல்ல பொதுவெளியா? எங்க கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தியும் சந்திச்சது டேபிளா இல்ல பொதுவெளி? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் யாருக்காவது தெரியுமா? இல்ல இந்த பிரச்சனைக்கு பிறகு தானே சந்திக்கிறாங்க. பிரச்சனைக்கு பிறகு சந்திக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன பேசுனாங்கிறது தெரியுமா? இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுங்கிறது அந்த மாதிரி சந்திப்புகள்ல பேசித்தான் காண முடியுமே தவிர பப்ளிக் கன்சம்ஷனுக்கு தன்னை மேன்மைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு டிமாண்ட், குழந்தை பாலுக்கு அழுற மாதிரியான அழுகை போல இந்த மாதிரி டிமாண்டை பப்ளிக் பிளேசஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கதைக்காகாது. அதை ஒருவரும் மதிக்கவும் மாட்டாங்க. நீங்கள் அதை ராகுல் காந்திகிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லுங்கள், அதை ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டு இங்கே பேசட்டும், அல்லது அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசட்டும். திமுகவோட டேபிளில் பேசும்போது அதை பேசுங்க, அது பேசாம வெளியில பேசுற எந்த விஷயமும் எடுபட அவ்வளவு எளிதா கடந்து போயிட முடியுமா? இப்ப தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கணும் அப்படின்னு பொதுவெளியில் தான் பேசினாங்க. டெல்லியில சந்திச்ச பிறகுதான் கோரிக்கை விடுத்தாங்க. அதற்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணி அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காருல்ல. சோ இதுவும் அதே மாதிரியான ஸ்டேட்டஸ் தானே. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு? 22ஆம் தேதி குழு அமைக்கப்படும் அப்படின்னு திமுக அறிவிச்சிருக்கு அதிகாரப்பூர்வமா. 22ஆம் தேதி குழு அமைக்கப்படுமோ அல்லது பேச்சுவார்த்தை தொடங்கப்படுமோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. நீங்க எப்போ அவங்க லீட் பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்க குழு அமைப்பதற்கே முன்னால பேச்சுவார்த்தைக்கு ஒரு ப்ராசஸை யாரும் இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு குழுவை அமைச்சுக்கிட்டு எங்க கூட யாரும் பேச வரலன்னா அது நகைப்புக்குரியதாக இல்லையா? அது ஒரு அப்ரோச்சா? இது இந்த 2004 இருந்து இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. 2004 அதுக்கு முன்னாலேயா? இல்லை, 2004 இருந்து இருக்கிறாங்க. 2004 மக்களவை தேர்தல், 2009 மக்களவை தேர்தல், 14 இல்லை, 19, 21, 19, 24 எல்லா இடத்துலையும் அவங்க தான், திமுக கூட தான் அவங்க இருக்கிறாங்க. அசம்பிளி எலெக்ஷன்னாலும் இதற்கு முன்னால் உண்டான 4 அசம்பிளி எலெக்ஷன்லையும் அவங்க திமுக கூட தான் இருக்கிறாங்க. என்ன ப்ரொசீஜர், எப்படி அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இப்படி தான் பப்ளிக்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பாங்களா? இப்படி கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாங்க, ஓகே. ஆனால் அதெல்லாம் பலன் தராது, இருக்கிற உறவை கெடுப்பதில் தான் போய் முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இவங்க கூட இருக்கிற கட்சிகள் எல்லாம் இப்போதான் வந்திருக்கு கூட்டணிக்கு. திருமாவளவனோ, சிபிஐயோ, சிபிஎம்மோ, வைகோவோ, மற்றவங்க இததான் முதலமைச்சர் சதி அப்படின்னு சொல்றார். சதி கூட்டணிக்குள்ள சதியா இல்ல வெளியில இருந்து சதியா? இது முதலமைச்சர் சொல்ற டேர்ம் என்ன? திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சதி. அந்த சதியை நோக்கி, அந்த திசையை நோக்கி நகர்வுகளை காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க செய்யறாங்க. அதுதான் சதின்னு அவர் சொல்றாரு. வேறு வெளியிலிருந்து யாரையும் செய்யறாங்களா இல்லையாங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது. இவங்களுடைய நடவடிக்கைகள் அந்த சதிக்கான
அவர்களை தான் ராகுல் காந்தி நீங்க சந்திச்சு பேசியிருக்காரு. அப்ப தலைமையுடைய ஒப்புதலோட நடக்குதா அது, இல்ல வேற ஏதாவது அஜெண்டா இருக்கா? தலைமையிடம் ஒரு முகத்தை காட்டிட்டு வெளியில இன்னொரு முகத்தோட இருக்க முடியும். நீங்க எல்லாரும் வந்து பிளெயினாக உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்வாங்கங்கிறது உங்க அசம்ஷனாக இருக்கலாம். ஆனா தலைமையிடம் ஒரு முகமும் வெளியில ஒரு முகமுமாக இருக்க முடியும். நாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காகத்தான் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு அங்க சொல்றது வேற ஒரு போஸ்டராகவும், இது மற்ற மாநிலங்களில் இங்க செய்யும் போது வேற ஒரு நோக்கத்தோடவும் இது மற்ற மாநிலங்களுக்கு இது பொருந்தும். இது தமிழ்நாடு அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு கடைசி பேஷன், லாஸ்ட் பேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு எளிதாக கடந்து போயிட முடியுமா? நம்மகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், பொதுவெளியில் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அஜெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைமை அமைதி காக்க முடியுமா? அது அவங்களுடைய உணர்வை பொறுத்தது, அந்த கட்சிக்காரங்களுடைய உணர்வை பொறுத்தது. அது போக மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் அந்த ஹை பவர் கமிட்டியும் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு கூப்பிட்டு பேசுனது முன்னாடியே பேசியிருக்கலாம்ங்கிறது ஒரு பார்வை, அவ்வளவுதான். அவங்க இன்னைக்கும் பேசாம சும்மா விட்டுருக்காங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு இவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்கிறதுல தெரிஞ்சு போகும்ல.